குட் மார்னிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் 2025க்கான மேக்ஸ். ஓகே, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதா வீடியோ போட்டிருந்தோமா. ஸோ ஓகே, ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு 5 நாள் கண்டக்ட் பண்ணுறோம். மார்ச் 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த ஒவ்வொரு நாள் 2 டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா, மொத்தம் 5 நாள் 2 டெஸ்ட் எழுதினா 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுறீங்க. மொத்தம் 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணுறவங்க வந்துடும். ஓகேங்களா, ஓகே. பேப்பர் 2 மட்டும் தான். இப்போது காலையில் வந்து 12 மணிக்கு எழுதிக்கோங்க. அடுத்தது ஈவினிங் வந்து 7 o'clock, இப்போ 7 மணிக்கு 12, 7 இப்படி மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு எழுதிக்கோங்க. ஸோ டெஸ்ட் டைம் வந்து 2 hours நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு 2 hours எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா, ரைட். ஸோ இது பிளானிங். இப்போ ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டுருப்போம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா, இந்த பேட்டர்ன் படி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ரியலில் 10 கொஸ்டின்ஸ், டோபாலஜியில் 10 கொஸ்டின், அல்ஜிப்ராவில் 10 கொஸ்டின், லீனியர் அல்ஜிப்ராவில் 10 கொஸ்டின், காம்ப்ளெக்ஸில் 10 கொஸ்டின், மெஷர் தியரியில் 3, ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் 2, மொத்தம் பியூர் மேக்ஸில் வந்து 55 கொஸ்டின் இருக்கும். ரைட்டுங்களா. அப்ளைட் மேக்ஸில் ஸ்ட்ராட்டில் ஒரு 10, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு 8, நியூமெரிக்கல் அனாலிசிஸ் 5, இன்டெக்ரல் ஈக்குவேஷன் 3, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் 3, ODE 5, PDE 5, OR 3, நம்பர் தியரி 3, மொத்தம் வந்து இதில் 45. அதில் 55 கொஸ்டின் இல்லை 45, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. ரைட்டுங்களா. டைம் வந்து 2 hours. ஸோ நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. எப்படின்னா, இப்போ என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதில் உங்களுக்கு கொஸ்டினை போஸ்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதிடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னது நம்ம யூடியூப்பில் வீடியோவாக போட்டுருவோம். சரிங்களா. ஸோ இதுதான் பிளானிங். ஸோ யாரெல்லாம் குரூப்பில் எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் லிங்க் பண்ணுறேன். அதிலே நான் கொஸ்டினை போஸ்ட் பண்ணிடுவேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா, ஓரளவு ஈஸியாக இருக்கும். 50% கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் 50% யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அந்த கொஸ்டின் 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அப்போ அந்த கொஸ்டினுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சில விஷயங்கள் நம்ம சேர்த்து சொல்லிடுவோம். அப்போ உங்களுக்கு எல்லா என்டையர் சிலபஸை கவர் பண்ணாமல் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஆல்ரெடி சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, சிலது படிக்காமல் மறந்துருப்பீங்க. சரிங்களா, அதை நாங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, மார்ச் 9 வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.